ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜஸ், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வரும். அப்படி ஒரு சில கான்டாக்டில் அவருடைய வாய்ஸ் மெசேஜஸாக இருந்தாலும் சரி, இமேஜஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த இமேஜஸ் இல்லை அந்த வாய்ஸ் மெசேஜஸ் நமக்கு தேவைப்படும் போது அதை நம்ம தேடி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அந்த வாய்ஸ் மெசேஜ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கிறது முன்னாடி போதும் ஆயிடும். ஆனால் நார்மலாக ஒரு வாய்ஸ் மெசேஜை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் செஞ்சால் அதை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர அதை சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வாட்ஸ்அப்பில் கிடையாது. ஆனா வாட்ஸ்அப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில மெசேஜஸ் கூகுள் டிரைவ்ல சேஃபா நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ. சோ இந்த தகவல் உங்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இதுல 2 வாய்ஸ் மெசேஜஸ் வந்திருக்கு. நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கேன். சோ இப்போ எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ் இல்ல எந்த ஒரு வாய்ஸ் மெசேஜா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு மீடியாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, நான் இப்ப எக்ஸாம்பிள் வாய்ஸ் மெசேஜ் வச்சு நான் சொல்லி தரேன். இப்போ எனக்கு இந்த வாய்ஸ் மெசேஜை எனக்கு சேவ் பண்ணணும், எனக்கு இப்போ வேண்டாம், இன்னொரு 2 மாதம் இல்லை 3 மாதம் எனக்கு எப்போ தேவையோ அப்போ எனக்கு எடுக்கிறது மாதிரி, ஈஸியாக எடுக்கிறது மாதிரி எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த வாய்ஸ் மெசேஜ் எந்த வாய்ஸ் மெசேஜ் வேணுமோ அதை எப்படி லாங் ப்ரெஸ் செஞ்சுக்கிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும் வாட்ஸ்அப்பில், மேலே ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ஸ்வைப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் உங்களுக்கு பெர்மனண்டாக நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட் உங்களுக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஆப்ஷன் அப்படின்னா கூகுள் டிரைவ் தான். சோ ஒரு சில மொபைல்ல கூகுள் டிரைவ் அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது லாகின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க மொபைல்ல கூகுள் டிரைவ் லாகின் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கூகுள் டிரைவ்ல எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நான் அப்புறமா சொல்லி தரேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் டிரைவ் அப்படின்ற ஆப்ஷன் வரல அப்படின்னா எப்படி நீங்க கூகுள் டிரைவ்ல அந்த ஒரு மீடியாவை, அதாவது வாட்ஸ்அப்ல உள்ள அந்த மீடியாவை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் ரெண்டாவது சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தர்றது, உங்களுக்கு ஒரு முக்கியமான இமேஜஸோ வீடியோஸோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ உங்களுக்கு தேவைப்படுது பிற்காலத்தில் அப்படின்னா அது நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் செஞ்சு இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி லைன் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் கூகுள் டிரைவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் ஆயிடும். சில பேர் அவங்க மொபைலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் டிரைவ், அதாவது ஜிமெயில் வந்து லாகின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் எந்த ஜிமெயில் ஐடியில் உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் இந்த ஆரோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் இந்த மொபைலில் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி தான் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நேம், அதாவது ஃபைல் நேம் நமக்கு வந்து நம்ம மேனுவலாக கூட அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து நான் இந்த நேம் வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு ஆடியோ 1 அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே என்னுடைய கூகுள் டிரைவ்ல இந்த முக்கியமான வாய்ஸ் மெசேஜ் போய் சேவ் ஆயிட்டு. ஸோ நீங்க சேவ் பண்ணி ஒரு 2 மாசம் ஆயிடுச்சுப்பா, இப்போ எனக்கு நிறைய நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், அந்த மெசேஜ் நம்ம எங்க போய் நம்ம தேடி எடுக்கிறது? நடக்கிற விஷயமா இது? நடக்கவே செய்யாது. ஒவ்வொன்றா தேடி எடுக்கிறதுக்கு முன்னாடி விடிஞ்சிரும். ஆனா இந்த ட்ரிக்கை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கூகுள் ஃபோல்டர்ல போங்க, டிரைவ்ல நீங்க ஆப்ஷன், அந்த டிரைவ் ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க, நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைல் நேம் இங்க இருக்கு. ஓகே, ஆடியோ 1 அப்படின்றத நம்ம சேவ் பண்ணிச்சோம். இதை நீங்க இப்படி கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் இங்க ப்ளே ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? செம்ம ட்ரிக் இல்ல இது? நான் சாம்பிளுக்கு நான் பேசி நான் ரெக்கார்ட் பண்ணது. இதை மாதிரி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல பாய் ஃப்ரெண்ட் பிசினஸ் சம்பந்தமா யாராவது ஒரு முக்கியமான மெசேஜஸ், அதாவது வாய்ஸ் மெசேஜ், நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வாய்ஸ் மெசேஜ் வச்சு நான் செட் பண்ணி காட்டுனேன். எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வந்திருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜை இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து வாட்ஸ்அப்புக்கு உள்ளால இருந்துகிட்டே நம்ம கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஓகே, ஆனா நீங்க இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி நீங்க ஷேர் ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கூகுள் டிரைவ் அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க மொபைல்ல ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் வந்து ஓபன் பண்ணுங்க. மேல ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும், இதுல எங்க வாட்ஸ்அப் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குன்னு செக் பண்ணுங்க. இல்ல எனக்கு வாட்ஸ்அப் ஃபோல்டர் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை அப்படிதானே, உடனே நீங்க வெளியே வந்துட வேண்டாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மேல இந்த சர்ச் ஆப்ஷன்ல WHATS அப்படின்னு நீங்க கொடுத்துட்டாலே போதும் வாட்ஸ்அப் அப்படின்ற ஃபோல்டர் வரும். ஒரு சில பேர் இப்படி ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னா, என்ன பிரதர் நீங்க சொன்னது ஒண்ணுமே எனக்கு இல்ல அப்படின்னு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சில முயற்சின்றது நம்ம ஆட்கள் பண்றதே கிடையாது மேக்ஸிமம். அதனால தான் சொல்றது, கொஞ்சமாவது ட்ரை பண்ணணும். சர்ச் ஆப்ஷன்ல WHA அப்படின்னு போட்டாலே போதும் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்துடும். அதுல என்ன பண்ணிக்கலாம், மீடியா அப்படின்ற ஆப்ஷன்ல வாங்க, வாய்ஸ் நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வாங்க. உங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே இப்படி ஃபோல்டர் பை ஃபோல்டரா ஆட்டோமேட்டிக்காவே சேவ் ஆயிரும். ஓகேவா? அது நீங்க என்ன பண்ணிக்கலாம், கடைசியா வந்த மெசேஜ் வந்து கடைசி ஃபோல்டர்ல இருக்கும். அதாவது இது வந்து நான் கடைசியா பண்ண மெசேஜ், இதுக்கு உள்ளால இருந்துகிட்டு நம்ம வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா .ops ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஷன் மாதிரி ஷேர் பண்ணுனா அந்த கூகுள் டிரைவ் ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன், இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ள இந்த ப்ரொசீஜர் பண்ணி இப்படி உள்ள வந்துகிட்டு எந்த வாய்ஸ் மெசேஜ் வேணுமோ அதை இப்படி லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சி சென்ட் ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும்.
டிரைவ் அப்படின்னு. ஸோ இதில் டிரைவ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம அங்கே எப்படி பண்ணமோ அதே ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபைல் நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். தேவையான ஜிமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் எப்படி நம்மளோட கூகுள் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ணமோ அதே ஃபார்மேட்டில் நம்ம ஃபைல் மேனேஜரில் போய் தேவையான எந்த ஒரு இமேஜஸ் வாய்ஸ் மெசேஜஸ் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட நம்ம வந்து ஷேர் கூட பண்ணிக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட் கிளிக் பண்ணி தேவைப்பட்ட அந்த வாய்ஸ் மெசேஜ், ஒரு முக்கியமான வாய்ஸ் மெசேஜ் அது பல பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா காப்பி கொடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் லிங்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். 6 மேனட்ரி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாய்ஸ் மெசேஜுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு மீடியா ஃபைல், வீடியோவா இருந்தாலும் சரி, ஆடியோவா இருந்தாலும் சரி, இமேஜஸ் இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க டிரைவரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்ப நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோவை உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.